what's inside this emergency light. என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி தள்ளுறாங்க. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. பெரிய பேட்டரி இதில் பிக் பேட்டரி. ஸ்க்ரூஸ் இருக்கு, அதை காட்டும். கட்டியாச்சு. ஸ்க்ரூ வெளியே வர மாட்டேங்குது. அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா அது கிளாஸு. இது வந்து ஒரு சில்வர் கலரில் பிளாஸ்டிக், அந்த இது மாதிரி இருக்குது. சில்வரும் பிளாஸ்டிக் அந்த மாதிரி இந்த ஷைனிங்காக லைட்டு க்ளோ ஆகிறதுக்கு. ஸோ இதுதான் எல்இடி போர்டு. இதில் வந்து 2 ஸ்க்ரூவை கட்டி வச்சு, இதில் வந்து சோலார் பேனலும் இருக்குது. எடுக்க முடியுதா பார்ப்போம். தள்ளிட்டு ஓகே, வந்துடுச்சு. போர்டு தனியாக வந்துடுச்சு. அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு போர்டு இருக்குது, எல்இடி லைட்டு தான். பார்த்தீங்கன்னா பெரிய பேட்டரியாக இருக்குது. இது எடுக்க முடியுதா பார்ப்போம். அதுதாங்க, ஒரு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. இது வந்து சோலார் பேனலில் வந்து போர்டில் வந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எடுக்க முடியுதா பார்ப்போம். எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சோலார் பேனல் பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். பேட்டரியை சிஸ்டர் எடுத்துன்னு வந்துடுங்க. பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து டிஸ்டில்டு வாட்டர் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் இந்த வந்து கேப் அப்படி எடுத்துகிட்டு இதில் வந்து டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றிட்டு திருப்பி போட்டு சார்ஜ் பண்ணால் வந்து ஒர்க் ஆகும். இதுதான் அந்த போர்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு. நம்ம இதில் வந்து வேறு பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நார்மல் வந்து லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணலாம். இது லெட் ஆசிட் பேட்ரி. இது பல லித்தியம் அயன் பேட்டரி போட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து சோலார் பேனல் இருக்கலாம், டேமேஜ் ஆகலாம் ஒட்டி வச்சுருக்காங்க. டேமேஜ் ஆகாத இருந்தேன்னு நினைக்கிறேன். அது வந்து சோலார் பேனல் உள்ளே போகலை. சோலார் பேனலுக்கு எல்லோ ஒயிட் கொடுத்துருக்காங்க. அதையும் கட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு சோலார் பேனல் கிடச்சிருக்கு. கவர் ரிமூவ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு சோலார் பேனல் ப்ளஸ் மைனஸ். எல்இடி பல்பு, இன்னும் ஒரு லெட் ஆசிட் பேட்ரி, இந்த போர்டு